நான் இன்றைக்கி பருப்பு துவையல் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதை எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன். பருப்பு துவையல் செய்கிறதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் நெய் எடுத்துட்டுருக்கேன். துவரம்பருப்பு ஒரு 3/4 கப்பு 150 கிராம் அளவுக்கு இருக்குது, அதை எடுத்துட்டுருக்கேன். நான் வந்து துவரம்பருப்பு போட்டிருக்கேன். பாதி துவரம்பருப்பு பாதி கடலைப்பருப்பு போட்டு கூட செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 4 மிளகாய் போடுறேன். ஒரு 4 மிளகு சேர்க்குறேன். இந்த மீடியம் ஃப்ளேமில் நல்லா வாசனை வரைக்கும் வறுக்கணும். கலர் மாறும், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும், அது வரைக்கும் வறுக்கணும். இந்த கலர் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேங்காய் அதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போடணும். மிக்சியில் போடும்போது முதல்ல பருப்பை தண்ணி சேர்க்காமல் பவுடர் பண்ணிக்கணும். பருப்போட துவையலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருக்கேன். பருப்பு கொஞ்சம் அரைச்சப்புறம் தேங்காய் சேர்க்கணும். அதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அரைக்கணும். நான் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த துவையல் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பருப்பு துவையல் ரெடி. இந்த துவையலுக்கு உப்பு காரம் கொஞ்சம் குறைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம புளி சேர்க்கறது இல்லை, அதனால் அதிகமாக உப்பு காரம் சேர்க்கக்கூடாது. இதில் இந்த பருப்பு துவையில் சூடான சாதத்தில் நெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.